வணக்கம். 2025 முடிய போகுது. ஆனா மார்க்கெட் நம்மள ஒரு பெரிய கேள்வியோட, ஒரு பெரிய புதிரோட விட்டுட்டு போகுது. ஒரு பக்கம் பார்த்தா நல்ல செய்தி வருது, ஆனா மார்க்கெட் ஏற மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா தங்கம், வெள்ளி எல்லாம் பயங்கரமா விழுது. சோ இன்னைக்கு நடந்த இந்த உத்தார் சடாவிலிருந்து வரப்போற 2026க்கு நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? வாங்க விவரமா பார்க்கலாம். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல மார்க்கெட் ஏன் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருந்துச்சு, அப்புறம் தங்கம் வெள்ளில நடந்த அந்த பெரிய வீழ்ச்சி என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் சில முக்கியமான கம்பெனிகள் அவங்க அடுத்து என்ன செய்ய போறாங்க, அண்ட் தென் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்னிங், கடைசியா 2026க்கு நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு பாடம். வாங்க முதல்ல மார்க்கெட்டோட மூட் எப்படி இருந்துச்சுன்னு பாத்திரலாம். சில சூப்பரான செய்திகள் வந்தும் கூட சந்தை ஏன் ஏறாம அப்படியே ஃபிளாட்டா இருந்துச்சுன்னு பாப்போம். நிஃப்டி வெறும் 3 பாயிண்ட் தான் மைனஸ் 25,938ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மார்க்கெட் ஒரு மாதிரி தயக்கத்துல இருக்கு, மூச்சு விடாம காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு பெரிய நகர்வுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி மாதிரி இருக்கு. இங்கதான் அசல் ட்விஸ்டே. நம்ம இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா, அதாவது ஐஐபி பாத்தீங்கன்னா, அடேங்கப்பா 6.7% வளர்ச்சி. இது 2.5 வருஷத்திலே இதான் ஹையஸ்ட். நாட்டுக்கு இது ஒரு செம பூஸ்ட் இல்லையா? ஆனா நம்ம மார்க்கெட் அசையவே இல்ல. எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே ஃபிளாட்டா இருந்துச்சு. ஏன் இந்த அமைதி? என்னதான் நடக்குதுங்க? இதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்ற காரணம் டெக்னிக்கல் ரெசிஸ்டன்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா, மார்க்கெட் ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவத்துல போய் முட்டி நிக்குது. அந்த லெவல்ல நிறைய பேர் விக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதனால அதை தாண்டி மேல போக முடியாம திணறுது. கூடவே இது வருஷ கடைசி இல்லையா? பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஹாலிடே மூட்ல இருக்காங்க. சோ ஒரு விதமான எச்சரிக்கை உணர்வு. சோ பாயிண்ட் என்னன்னா, பெரிய தலைங்க, அதாவது எஃப்ஐஐஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி பெரிய நிறுவனங்கள்லாம் இப்போதைக்கு ஆட்டத்துல இல்ல. அதனால மார்க்கெட்ல ஒரு தெளிவான டைரக்ஷன் வேணும்னா நாம 2026 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவங்க திரும்பி வந்தாதான் ஒரு பெரிய மாற்றம் வரும். சரி, மார்க்கெட் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இன்னைக்கு நடந்த மிகப்பெரிய ஷாக்குக்கு வருவோம். தங்கம் வெள்ளி விலையில நடந்த அந்த திடீர் சரிவு. ஒரு அனலிஸ்ட் இதை என்ன சொன்னார் தெரியுமா? புத்தாண்டு பரிசு அப்படின்னார். ஆனா அவரே ஒரு வார்னிங்கும் கொடுத்தார். இது நீங்க ஏத்துக்க கூடாத பரிசா கூட இருக்கலாம்னு எச்சரிச்சிருக்கார். தங்கம் டபான 2% கீழே வந்துடுச்சு. ஆனா சில்வர் அடேங்கப்பா, ஒரே மணி நேரத்துல ஜஸ்ட் 1 hour 11% சரிவு. இது வெறும் கரெக்ஷன் இல்ல, இது ஒரு மினி கிராஷ்னே சொல்லலாம். இதுக்கு காரணம் ஏதாவது போர் பதற்றமா இல்ல வேற ஏதாவது கெட்ட செய்தியான்னு கேட்டா எதுவுமே இல்ல. அனாலிஸ்ட் சொல்றது ரொம்ப சிம்பிள். மார்க்கெட் ரொம்ப ஏறிடுச்சு, கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு. காத்து நிரம்பி போன ஒரு பலூன்ல இருந்து காத்த புஸ்ஸுன்னு இறக்கி விட்ட மாதிரி ப்ராஃபிட் புக் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். இதுதான் வாலட்டாலிட்டிக்கு ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம். வாலட்டாலிட்டினா என்ன? ஒரு பொருளோட விலை எவ்வளவு வேகமா, எவ்வளவு அதிகமா ஏறுது இறங்குதுங்கிறது தான். வெள்ளியில நடந்த இந்த 11% வீழ்ச்சி இந்த மாதிரி கமாடிட்டிஸ்ல முதலீடு பண்றதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்குன்னு நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. ஓகே, இந்த மார்க்கெட் குழப்பங்களுக்கு நடுவுல சில கம்பெனிகள் ரொம்பவே சுவாரஸ்யமான சில முடிவுகள் எடுத்திருக்காங்க. கார், ஏஐ, பேட்டரின்னு 3 முக்கியமான செக்டர்ஸ்ல என்ன நடந்ததுன்னு இப்ப பார்க்கலாம். இந்தியாவோட கார் மார்க்கெட்ல மாருதி தான் எப்பவும் கிங். ஆனா ஒரு காலத்துல 2வது இடத்துல இருந்த ஹுண்டாய் இப்போ 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஆனா அவங்க சும்மா இல்ல, தங்களுடைய இடத்தை திரும்ப பிடிக்க ஒரு மெகா பிளான் போட்டிருக்காங்க. என்ன பிளான் தெரியுமா? அடுத்த 5 வருஷத்துல 26 புது மாடல் கார்களை களமிறக்க போறாங்க. இது டாடா, மஹிந்திராவுக்கு நேரடியான சவால். சோ ஆட்டோ செக்டர்ல போட்டி இனிமே இன்னும் சூடு பிடிக்க போகுது. இதே நேரத்துல நம்ம ஐடி துறையில ஒரு பெரிய மாற்றம். இந்தியால முதல் முறையா இன்ஃபோசிஸ் ஒரு விஷயத்த ரொம்பவே ஓப்பனா சொல்லிருக்காங்க. இனிமே புதுசா ஆட்கள் எடுக்கிறத விட நாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐய வச்சுதான் எங்க பிசினஸ வளர்க்க போறோம்னு சொல்லிட்டாங்க. இது ஐடி ஜாப் மார்க்கெட்டோட ஃபியூச்சரையே கேள்விக்குறியாக்குது. அடுத்து ஓலா எலக்ட்ரிக். அவங்களோட ஸ்கூட்டர் சேல்ஸ் கொஞ்சம் டல் அடிச்சதால இப்போ அவங்க பிசினஸ்லயே ஒரு பெரிய யூ டர்ன் அடிக்கிறாங்க. இனிமே அவங்க ஷோரூம்ல ஸ்கூட்டர் மட்டுமில்ல, வீடுகளுக்கும் ஆபீஸ்களுக்கும் தேவையான பேட்டரி ஸ்டோரேஜ் யூனிட்ஸையும் விற்க போறாங்களாம். இது ஒரு ஸ்மார்ட்டான மூவ். இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இது எல்லா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஒரு நேரடி எச்சரிக்கை. கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த 2025ல வந்த ஐபிஓகளோட நிலைமைய பாருங்க. ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. 3ல ஒரு ஐபிஓ லிஸ்ட் ஆன அன்னைக்கு நஷ்டம். அதைவிட கொடுமை என்னன்னா, இன்னைக்கு தேதியில வந்த ஐபிஓக்கள்ல பாதி 50% அதோட இஷ்யூ பிரைஸை விட கம்மியான விலையில தான் ட்ரேட் ஆகுது.
ஐபிஓனா பணம் கொட்டும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பாடம். இந்த கணிக்க முடியாத தன்மைக்கே இன்னைக்கே ஒரு லைவ் உதாரணம் நடந்துச்சு. ஷாம் தான் இன்னொரு எஸ்எம்இ ஐபிஓ போட்ட காசு ஒரே நல்ல டபுள். ஆனா இன்னொரு பக்கம் குஜராத் கிட்னின்னு ஒரு மெயின் போர்டு ஐபிஓ 5 மடங்கு ஓவர் சப்ஸ்கிரைப் ஆச்சு. ஆனா நஷ்டத்துல தான் லிஸ்ட் ஆச்சு. சோ கூட்டத்தை நம்பி ஹைப்பை நம்பி ஒருபோதும் முதலீடு பண்ணாதீங்க. இதுதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர்கள். யாரோ ஒருத்தர் யூடியூப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ சொல்றாங்கன்னு கண்மூடித்தனமா ஒரு ஸ்டாக்ல முதலீடு பண்றது எதுக்கு சமம் தெரியுமா? மண் குதிரைய நம்பி ஆத்துல இறங்குறதுக்கு சமம். அந்த குதிரை தண்ணில கரைஞ்சு போறதோட நம்மளையும் சேர்த்து ஆழத்துல கொண்டு போயிடும். இந்த ஆபத்து வெறும் பேச்சு இல்ல, இத நிஜம்னு நிரூபிக்கிற மாதிரி செபி இப்போ ஒரு பயங்கரமான மோசடியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஸ்கேம் எப்படி நடந்ததுன்னு கேளுங்க, தலை சுத்திடும். ஆப்ஷன்ஸ் ரிசர்ச்னு ஒரு கம்பெனி. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, மதுரையில ஒரு 100 சதுர அடியில சின்னதா மளிகை கடை நடத்துற ஒருத்தரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவரு நிஜமாவே செபி சர்டிஃபைட் அனலிஸ்ட். அவரோட சர்டிபிகேட்டையும் பேரையும் அவருக்கே தெரியாம இவங்க வெப்சைட்ல போட்டு, நாங்க செபி ரிஜிஸ்டர்ட், உங்களுக்கு கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் தரோம்னு சொல்லி மக்கள் கிட்ட பணத்தை ஏமாத்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். சரி, இவ்ளோ குழப்பம், இவ்ளோ ஆபத்து எல்லாம் பார்த்தாச்சு. இந்த வருஷம் முடியற இந்த நேரத்துல அடுத்த வருஷத்துக்காக நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? 2026க்கு நீங்க மறக்கவே கூடாத 4 விஷயங்கள். 1. நியூஸ் ஹெட்லைன்ஸ பார்த்து மாறாதீங்க. 2. அதிக லாபம்னா அதிக ரிஸ்க்னு அர்த்தம், வெள்ளிய ஞாபகம் வச்சுக்கோங்க. 3. கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ், இந்த வார்த்தையை எங்க கேட்டாலும் அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுங்க, அது 100% போய். கடைசியா 4வது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எப்பவுமே உங்க சொந்த ரிசர்ச்சை நீங்க பண்ணுங்க. ஆல்வேஸ். புது வருஷம் பொறக்க போகுது. இந்த மார்க்கெட்டுங்கிறது வாய்ப்புகளும் இருக்கிற அதே சமயம் பொறிகளும் நிறைஞ்ச ஒரு போர்க்களம் மாதிரி. 2026ல வரப்போற சவால்களை சந்திக்க சரியான அறிவை ஒரு ஆயுதமா வச்சு உங்களை நீங்க எப்படி தயார்படுத்திக்க போறீங்க? இந்த கேள்வியோட உங்களை விட்டு போறேன், யோசிங்க.